கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் 208.50 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று நவம்பர் 25 திறந்து வைத்தார். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 2010 ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி அறிவித்தார். தொடர்ந்து கோவை மத்திய சிறை வளாகத்தை இடம் மாற்றிவிட்டு அங்கு 165 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் செம்மொழி பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக தற்போதைய தமிழக அரசின் சார்பில் கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் உள்ள மத்திய சிறை வளாகத்தில் 45 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் 208.50 கோடி மதிப்பில் செம்மொழி பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023 அன்று கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கும் திட்டப்பணியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் மாநகராட்சியின் சார்பில் செம்மொழி பூங்கா அமைக்கும் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளாக இரவு பகலாக தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் இறுதியில் செம்மொழி பூங்கா பணி தற்போது முடிவடைந்தது.